ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 282. அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் வந்தது. அது பார்த்தீங்கன்னா 941. அந்த ரிசல்ட்டு கொஞ்சம் கிராஸ் ஆனதுனால அந்த இதை மறுபடியும் இது பண்ணிவிட்டு அடுத்த ரிசல்ட்டு போட்டாங்க. அதில் வந்து 282. அந்த 941 ரிசல்ட் வந்திருந்ததுன்னா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 91, 94 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கும். ஏபியில் 94ம் ஏசியில் 91 பாஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்பர் கொஞ்சம் கிராஸ் ஆனதுனால அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நம்பர் போட்டு 282 மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா 4, 9 கொடுத்துருந்தேன். அந்த நம்பர் 941 வந்திருந்ததுன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ ஒரு நம்பர் மட்டும்தான் 8 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த நம்பரும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்னாக்கா த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா 974 கொடுத்துருந்தேன். ஆனால் அதுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி போட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 941. அந்த நம்பர் வந்துருந்தால் நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் வந்திருக்கும். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. சரி வாங்க நாளைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 13/2/2025 கார்னியா ப்ளஸ் 560. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க போய் கெஸ்ஸிங்கு போகலாம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி, பிசி, ஏசி இதில் பாருங்கள் 37, 73, 33, 78, 87, 68, 86, 76, 67, 54, 45, 47, 74, 57, 75, 93, 39, 79, 79, 97. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபி, பிசி, ஏசி இதுக்கு உண்டான நம்பரு. இதில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அதனால் நான் ரிப்பீட் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். இது வந்து உங்கள் கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன். இதில் உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் வருதோ, உங்கள் கணக்குக்கு என்ன கெஸ்ஸிங் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போடுங்க. வீணாக அதிகமாக நம்பர் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங்கும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோவை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க, அப்புறமா அடுத்த நாள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து இது முழுக்க கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். இதில் வந்து நான் நம்பரை வந்து ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்கேன். 37 அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணால் 73 இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நம்பர் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். தெரிஞ்சாலும் உங்கள் கெஸ்ஸிங்க்கு வர்றது மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? வாங்க இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்துட்டிங்கனாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 3, 4, 7, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. சரிங்களா? இப்போ த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 செட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 4 நம்பர் 4 செட்டு தான். அதில் பாருங்கள் 373, 678, 547, 937. இதுதான் இன்றைக்கி எனக்கு வந்த கெஸ்ஸிங்கு. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. இதை நீங்கள் பாக்ஸாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். சரிங்களா? ஆனால் உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. நான் ஒரு ஐடியா தான் தர முடியும். வின் பண்ணுறது உங்களுடைய விருப்பம்தான், உங்களுடைய கெஸ்ஸிங் தான். சரிங்களா? அதனால் எல்லோரும் அளவாக போடுங்க. அப்படி உங்களுக்கு நம்பர் வரலைன்னா கூட வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.